ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வனிதா விஜயகுமார் வந்து கொடுத்த இன்டர்வியூவில் ஆங்கர் அவங்கக்கிட்ட நிறைய கிராஸ் கொஷின் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அவங்க டென்ஷனாக என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சிபி ட்ரெண்டிங்க்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வனிதா விஜயகுமார் கிட்ட ஆங்கர் வந்து நிறைய கிராஸ் கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன டென்ஷன் ஆகி பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வனிதா விஜயகுமார் கிட்ட ஆங்கர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஜோவிகா வந்து ரொம்ப சின்ன பொண்ணு, அவங்கள ரொம்ப நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி சினி ஃபீல்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க. அது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க கோவப்பட்டு, நான் அவளை சினி ஃபீல்டுக்கு வரவே சொல்லலை, அது அவளுடைய டெசிஷனு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஜோவிகா என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு அம்மா கிட்ட என்ன சொன்னேன்னா, நான் உங்களுக்கு தெரிஞ்ச டேரக்டர் கிட்ட சொல்லுங்கள், நான் அசிஸ்டன்ட் டேரக்டராக ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இல்லை வந்து அம்மா வந்து என்ன சொன்னாங்க, இல்லை இல்லை நீ வந்து சினிமா ஃபஸ்ட்டு கற்றுக்கோ, படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் படிச்சுட்டு இப்போ மாடலிங் பண்ணிவிட்டு இப்போ நடிக்கிறது இது எல்லாமே என்னுடைய ஓன் டெசிஷன். நான் சம்பாதிக்கணும், லைஃப்பில் நான் ஒரு கிளாஸ்க்கு வரணும் அப்படிங்கிறதுனால பண்ணேன். இதில் அம்மாவோட தலையீடு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆங்கர் என்ன வனிதா விஜயகுமார் கிட்ட கேட்டாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாரி கட்டுறது கொஞ்சம் நல்லா கட்டி பொண்ணை ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு கூட்டிகிட்டு வரலாமே, அதில் கூட என்ன கிளாமர் காட்டணும், ஏன்னா ஒரு அம்மாவே ஏன் இப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கு அவங்க டென்ஷன் ஆகி, கிளாமர் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் பார்க்குறதுல தாங்க இருக்குது, ட்ரெஸ்ஸில் என்ன இருக்குது, இப்போ வந்து ஒரு குழந்தைய ரேப் பண்ணுறாங்க, பெரியவங்களையும் ரேப் பண்ணுறாங்க, அப்போ குழந்தை கிளாமராக ட்ரெஸ் பண்ணியிருக்கா, எல்லாமே அவங்கவுங்க கண்ணோட்டம், அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஒருத்தருக்கு பிடிக்கும் பிடிக்காது, அவங்களுக்கு இதாகுது, எம்பாரசிங்காக இருக்குதுங்கிறதுக்காக நாம் ட்ரெஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வனிதா பதில் சொல்லியிருக்காங்க. ஆங்கர் அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொஷின் சொல்லிட்டு கேட்குறாரு அப்படின்னா, லைஃப்பில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து வனிதா விஜயகுமார் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நிறைய தமிழ் நடிகர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அது மட்டும்தான் என்னுடைய ஒரே இது, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்போ எடுத்த படத்தில் கூட நிறைய தமிழ் நடிகர்களை தான் நடிக்க வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய என்கிட்ட இருந்த நிறைய சொத்து, என்னுடைய லைஃபு எல்லாமே என் ஃபேமிலி பிடிங்கிட்டே நம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் என் ஹஸ்பண்டோட சப்போர்ட்டும் இல்லை. முன்னைய லைஃப் அந்த மாதிரி இருந்தது, இப்போ பிக் பாஸ்க்கு அப்புறமேனு என்னுடைய லைஃப் வந்து மாறி இருக்கு. ஒரு சிலருக்கு முன்ன வந்து ரொம்ப லைஃப் வந்து நல்லா இருக்கும், அதுக்கப்புறமேல லைஃப் போயிடும். ஆனால் இப்போ என் லைஃப் நல்லா தான் இருக்குது, நான் இதிலேருந்து என்னையும் சரி என் பசங்களையும் சரி நான் கொண்டு வந்துடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கிற உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க.